ஒரு வயதான மீனவர் கடலோரத்தில் வாழ்ந்து வந்தார். வயதான காரணத்தால் அவரால் கடலுக்குள் போய் மீன் பிடிக்க முடியவில்லை. எனவே ஆற்றோரத்திலேயே நாளெல்லாம் காத்து கிடந்து கிடைத்த மீனை சந்தையில் விற்று மிக சிரமத்துடன் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் அவர் ஆற்றோரத்தில் மீனுக்காக காத்து கொண்டிருந்தபோது அங்கு ஒரு அழகான பெரிய பறவை வந்தது. அது வெள்ளிச்சிறகுகளாலான இறக்கையை கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு கம்பீர தோற்றத்துடன் காட்சியளித்தது. அதுதான் தேவலோக பறவையான நன்முல்லை. நன்முல்லை தாத்தாவை பார்த்து, "ஏன் தாத்தா இந்த வெயிலில் சிரமப்படுகிறீர்கள்? உங்களுக்கு உதவ வீட்டில் யாருமே இல்லையா?" என்று கேட்டது. "எனக்கு உதவ வீட்டில் யாருமில்லை" என்றார் மீனவர். "நீங்கள் இந்த வயதில் இவ்வளவு வேலை செய்யக்கூடாது. நான் இனி தினமும் உங்களுக்கு ஒரு மீன் கொண்டு வந்து தருகிறேன். அதை கொண்டு பிழைத்துக் கொள்ளுங்கள்" என்று கனிவுடன் கூறிவிட்டு பறந்துவிட்டது. அன்றிலிருந்து சொன்ன சொல் தவறாமல் நன்முல்லை யார் கண்ணிலும் படாமல் ஒரு பெரிய மீனை தாத்தாவின் வீட்டில் போட்டுவிட்டு போய்விடும். அது வந்து போவது தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மீனுக்கு சந்தையில் மிகுந்த கிராக்கி இருந்ததால் அதை அதிக விலைக்கு விற்று பணம் சேர்க்க ஆரம்பித்தார். வசதியாக வாழத் தொடங்கினார். சுற்றிலும் அழகிய தோட்டத்துடன் ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கொண்டார். ஆனாலும் நன்முல்லை மட்டும் சொன்ன சொல் தவறவே இல்லை. ஒரு நாள் தண்டோரா போட்டார்கள். நன்முல்லை என்ற ஒரு பறவை நம் நாட்டில் சுற்றித் திரிவதாக அறிவதாகவும் அரசருக்கு அந்த பறவை தேவை என்றும் கூறிய தண்டோரா, பறவையை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு கருவூலத்தில் இருக்கும் பாதி தங்கம் தர அரசர் தயாராக இருப்பதாகவும் சொன்னார்கள். இதை மீனவர் எதிர்பார்க்கவில்லை. நன்முல்லையின் மேலிருந்த நன்றி உணர்ச்சிக்கும் அரசன் கொடுக்க போகும் வெகுமதி தங்கத்தை பற்றி கேட்டதால் எழுந்த பேராசைக்கும் நடுவே தத்தளிக்கத் தொடங்கிய அவர் மனம் ஒரு நிலையில்லை. தண்டோராவுடன் வந்த காவலர்களுக்கு சந்தேகம் வந்ததால் மீனவரை பிடித்துச் சென்று அரசன் முன்னால் நிறுத்திவிட்டார்கள். பயந்து போன மீனவர், "நன்முல்லை பெரிய பறவை, அதை என் ஒருவனால் பிடிக்க முடியாது" என்று கூறினார். அரசர் 10 காவலர்களை மீனவருடன் அனுப்பினார். அவர்கள் மீனவர் வீட்டில் ஒழிந்து கொண்டார்கள். அன்று வழக்கம் போல நன்முல்லை வந்தது. அப்போது மீனவர், "நன்முல்லை, உனக்கு இத்தனை நாளாக நான் நன்றி சொன்னதே இல்லை. இன்று ஏதோ சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. கொஞ்சம் உள்ளே வந்துவிட்டு போயேன்" என்று கூறினார். நன்முல்லையும் அவரை நம்பி உள்ளே வந்தது. ஓடிப்போய் அதன் காலை கெட்டியாக பிடித்துக்கொண்ட மீனவர் ஒழிந்து கொண்டிருந்த காவலர்களை கூப்பிட்டார். அவர்கள் வருவதற்குள் சுதாரித்துக் கொண்ட நன்முல்லை காலை கட்டிக்கொண்டிருந்த மீனவருடன் உயர பறந்துவிட்டது. கீழே விழுந்தால் சிதறிவிடுவோம் என்று பயந்த மீனவரால் கையை எடுக்க முடியவில்லை. அன்றிலிருந்து நன்முல்லையையோ மீனவரையோ யாருமே பார்க்க முடியவில்லை. நீங்கள் பார்த்தால் கொஞ்சம் சொல்லுங்கள்.